மாடுலர் கிச்சன் பண்ற 90% பீப்புள் பண்ற தப்பே இதுதான். குவார்ட்ஸ் சூஸ் பண்றதா இல்ல கிரானைட் சூஸ் பண்றதான்னு. நம்ம நார்மலாவே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சூடான பாத்திரத்தை கிச்சன் ஸ்லாப் மேல வைப்போம். கிரானைட் ஒரு நேச்சுரல் ஸ்டோன். இதில் 100% ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதில் ஈஸியாகவே ஹீட்ன்றது அப்சர்வ் ஆகும். பட் குவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன். அதில் ரெசின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைரெக்டாக ஹீட் படும்போது எல்லோ ஸ்டெயின் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் பாயிண்ட், போரோசிட்டி கிரானைட்ல சின்ன சின்ன போர்சஸ் இருக்கு. இதை நீங்க ப்ராப்பரா சீல் பண்ணாதான் எந்த ஒரு ஸ்டெயினுமே ஆகாது. பட் குவார்ட்ஸ் அப்படி இல்லை. இது ஒரு நான் போரோஸ். மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஈஸி, எப்பவுமே கரையாகாது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே குவார்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஆனால் ஸ்க்ராட்ச்னு வந்துட்டா கிரானைட் ஈஸியாகவே உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பான கத்தியை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகுது. பட் குவார்ட்ஸ் நீங்கள் ஹெவியாக ஹேண்டில் பண்ணாலே அது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் என்ன? உங்களோட கிச்சன் ஹெவி குக்கிங் அண்ட் டைரெக்டாக ஹீட் இருக்குன்னா நீங்கள் கிரானைட் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு எலைட் லுக்கு தான் வேணும், மெயின்டெனன்ஸ் தான் நாங்கள் பார்த்தோம்னா நீங்கள் குவார்ட்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ப்ராப்பரான மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ்க்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.